டேய் மாப்ள, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சில படங்கள்ல ஹீரோ வருவாருன்னு நாம தியேட்டருக்கு போவோம். ஆனா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது, டேய் அந்த வில்லன் என்னையா பண்ணிட்டான் அன்னுதான் பேசிக்கிட்டு வருவோம். அதுதான் ஒரு வில்லனோட வெற்றி. ஹீரோவுக்கு எதிரா நிக்கிறாரு, ஆனா நம்ம மனசுல ஹீரோவுக்கு பக்கத்திலேயே இடம் பிடிச்சிடுறாரு. அப்படி ஹீரோவை விட வில்லன் அல்லது எதிர்மறை கதாபாத்திரம் அதிகமா கவனம் ஈர்த்த 10 தமிழ் படங்களைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கீழே இருந்து மேல போவோம். நம்பர் 10ல யாருன்னு பார்ப்போம். 10வது இடம் திமிரு, ஸ்ரேயா ரெட்டி, ஈஸ்வரி, பாய். இந்த பொண்ணு வில்லியா வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே சரி, ஹீரோ என்ன பண்ண போறாரு நாம யோசிக்கவே இல்ல. இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அன்னுதான் பார்த்தோம். அந்த குரல், அந்த பார்வை, அந்த நடை, சும்மா மிரட்டல். வில்லன் கதாபாத்திரம் என்றாலே ஆம்பரையா இருக்கணும்னு யாரு சொன்னது? ஈஸ்வரி வந்துட்டு நான் இருக்கேன்ல காட்டிட்டு போயிட்டாங்க. அதனால 10வது இடம். 9வது இடம் ஸ்பைடர், எஸ் ஜே சூர்யா, பாய். இவரை இந்த பட்டியல்ல எப்படி விட முடியும்? சும்மா ஒரு வில்லன் மாதிரி வரல. மனுஷனுக்கு என்னாச்சுன்னே நமக்கு புரியாது. சிரிப்பாரு, பேசுவாரு, அடுத்த நிமிஷம் ஏதாவது பண்ணுவாரு. நாம உட்கார்ந்து டேய் இவன் சரியான ஆளு இல்லடா சொல்ல வைப்பாரு. அதுவும் எஸ் ஜே சூர்யா அந்த கதாபாத்திரத்தை பண்ணின விதம் சும்மா வேற இடம். படத்தோட ஹீரோ மகேஷ் பாபு. ஆனா படம் முடிஞ்சதும் அந்த எஸ் ஜே சூர்யா எப்படி பண்ணாரு பார்த்தியா அன்னுதான் பல பேர் பேசினாங்க. அதனால 9. 8வது இடம் 24 ஆத்தேயா. இங்க ஒரு சின்ன குழப்பம். ஹீரோவும் சூர்யா, வில்லனும் சூர்யா. ஆனா இந்த ஆத்தேயா கதாபாத்திரம் வந்ததும் அடடா இவன் நல்லவனே இல்லையே நமக்கு தோணும். அந்த முகம், அந்த உடம்பு மொழி, அந்த குரல் எல்லாமே வேற மாதிரி. 3 சூர்யா இருந்தாலும் நம்ம கண்ணு போறது ஆத்ரேயா பக்கம்தான். அதனால 8வது. 7வது இடம் துப்பாக்கி, வித்தித் ஜம்பால். இங்க விஜய் ஒரு பக்கம், வித்தித் ஜம்பால் ஒரு பக்கம். 2 பேரும் நேருக்கு நேர் நிக்கிறது சும்மா விளையாட்டு இல்ல. ஒருத்தன் என்ன பண்ண போறான்னு இன்னொருத்தனுக்கே தெரியாது. விஜய் ஒரு திட்டம் போடுறாரு, இவன் இன்னொரு திட்டம் போடுறான். நம்மளுக்கும் பதற்றம். யாரு ஜெயிக்க போறாங்கடா உட்கார வைக்கும். அதுதான் இந்த வில்லனோட கெத்து. அதனால 7வது. 6வது இடம் பாட்ஷா, மார்க் ஆண்டனி. ரகுவரனோட அந்த கதாபாத்திரம் பாய். அந்த காலத்துல ஒரு வில்லன் எப்படி இருக்கணும்னு காட்டின கதாபாத்திரம். ரஜினி ஒரு பக்கம் மாஸ்க் காட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா மார்க் ஆண்டனி வரப்போ சரி இப்போ என்ன நடக்க போகுது நாம கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த அமைதியான கொடூரம், அந்த அதிகாரம், அந்த நடிப்பு சும்மா வேற லெவல். ரஜினி ரசிகர்களுக்கே மார்க் ஆண்டனி ஞாபகத்துல நின்னுட்டாருனா அது சின்ன விஷயம் இல்ல. அதனால 6வது. 5வது இடம் மாஸ்டர் பவானி, விஜய் சேதுபதி. இங்க வில்லன் பண்ணது விஜய்க்கு எதிரா ஒரு சாதாரண ஆளா கிடையாது. ஒரு பெரிய ஆளா சும்மா உட்கார்ந்திருப்பாரு, சிரிப்பாரு, பேசுவாரு, அவ்வளவுதான். ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள இவன் ஏதாவது பண்ண போறான்டா தோணும். அதுவும் விஜய்க்கு எதிரா விஜய் சேதுபதி. இந்த கூட்டணியை ஒரு தனி பஞ்சாயத்து. அதனால 5வது. 4வது இடம் தனி ஒருவன் சித்தார்த் அபிமன்யு, அரவிந்த் சாமி, பாய். இந்த ஆள் வில்லனா வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டா ஹீரோவை அடிக்கிறாரா அதெல்லாம் முக்கியமே இல்ல. மூளைய வச்சு விளையாடுறாரு. ஹீரோ என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு படி போயிருப்பாரு. அதுவும் அந்த கெட்டப், அந்த அமைதியான பேச்சு, அந்த சிரிப்பு, இவன் நல்லவன் தான் போல நினைக்க வைக்கும். அடுத்த நிமிஷம் ஐயோ இவன் அப்படி இல்லையே புரிய வைக்கும். அதனால 4வது. 3வது இடம் கிள்ளி, முத்துப்பாண்டி, பிரகாஷ் ராஜ், பாய். இந்த பேரை சொன்னாலே தனலட்சுமி காதுக்குள்ள சத்தம் கேக்குது. விஜய் படம் தான். ஆனா முத்துப்பாண்டி வர்றா காட்சிகள் வந்ததும் நம்ம கவனம் அப்படியே அந்த பக்கம் போயிடும். இவன் மேல கோபம் வரும். ஆனா இவன் வர்றா காட்சியை பார்க்காம இருக்க முடியாது. அதுதான் பிரகாஷ் ராஜ் பண்ணின மேஜிக். ஒரு வில்லன் மேல வெறுப்பு வரணும், அதே நேரம் அவன் கேரக்டர் நமக்கு பிடிக்கணும். 2யும் ஒரே நேரத்துல பண்ணிட்டாரு. அதனால 3வது. 2வது இடம் விக்ரம், ரோலக்ஸ், சூர்யா. இப்போ கேள்வியே வேண்டாம். இந்த ஆள் எவ்வளவு நேரம் வந்தாரு? ரொம்ப நேரம் இல்ல. ஆனா வந்ததும் படத்தையே தூக்கிட்டு போயிட்டாரு. கமல் இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காரு, ஃபகத் இருக்காரு. ஆனா கடைசில சூர்யா வந்து அடுத்தது என்ன நம்மள காத்திருக்க வச்சுட்டாரு. அந்த தோற்றம், அந்த குரல், அந்த பார்வை, அந்த சிரிப்பு சும்மா மிரட்டல். அதனால ரோலக்ஸ் 2வது இடம். இப்போ முதல் இடம். இங்கதான் பெரிய பஞ்சாயத்து. ரஜினி ரசிகர்கள் என்னை திட்டலாம். ஆனா என்னோட கணக்குல முதல் இடம் படையப்பா, நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணன், பாய். ரஜினிக்கு எதிராக ஒரு பெண் கதாபாத்திரம் நின்னு நானும் உனக்கு சமம்தான் காட்டுவது சாதாரண விஷயம் இல்ல. அந்த கதாபாத்திரத்தோட திமிரு, அந்த கோபம், அந்த காதல், அந்த வெறுப்பு எல்லாமே கலந்த ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். இன்னைக்கு படையப்பா படத்தோட பெயரை சொன்னாலே ரஜினி ஞாபகத்துக்கு வருவாரு. அதே நேரத்துல நீலாம்பரியும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுதான் பெரிய விஷயம். அதனால ஹீரோவை விட வில்லன் அதிகமா கவனம் ஈர்த்த கதாபாத்திரங்கள என்னோட நம்பர் 1 நீலாம்பரி. ஆனா இது என்னோட பட்டியல். உங்க பட்டியல் வேற மாதிரி இருக்கலாம். ரோலக்ஸ் தான் முதல், முத்துப்பாண்டி தான் முதல். அரவிந்த் சாமியை இன்னும் மேல வைக்கணும். எஸ் ஜே சூர்யாவை எப்படி 9ல வச்ச கழுத்துல வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க. அதுதான் நமக்கு வேணும். நீங்க சொல்லுங்க, இந்த 10 பேர்ல ஹீரோவை விட உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாரு? அதையும் விட முக்கியமா நான் யாரையாவது விட்டுட்டேனா அந்த பேரை கழுத்துல சொல்லுங்க. அடுத்த பஞ்சாயத்துக்கு அதையே எடுத்துக்கிட்டு வரலாம்.